மலையாள சினிமா உலகில் நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாகவும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதாகவும் ஹேமா அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் நடிகர் திலகன் மகளுக்கே பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்து திலகன் மகள் சோனியா கூறுகையில், மலையாள திரையுலகில் 15 பேர் கொண்ட கும்பல் ஒன்று நடிகைகளை டார்கெட் செய்து இயங்கி வந்ததாக தெரிவித்துள்ளார். தானும் சிறு குழந்தை முதல் பல சினிமா தயாரிப்பாளர்களை பார்த்து வந்துள்ளதாகவும் அவர்கள் தன் தந்தையை பார்க்க வீட்டுக்கு வருவார்கள் என்றும் கூறியுள்ளார். ஆனால் ஒரு பிரச்சனை எழுந்தால் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தன் தந்தையை எதிர்ப்பார்கள் என்றும், தன் தந்தையின் மறைவுக்கு பிறகு மலையாளத்தின் முன்னணி நடிகர் ஒருவர் தன்னிடத்தில் போனில் மகளே என்று கூப்பிட்டு பேசினார். அப்போது முதலில் தன் தந்தையை நடத்திய விதத்துக்கு மன்னிப்பு கேட்கும் வகையில் அவரின் பேச்சு இருந்தது என்றும், பிறகு அவரின் பேச்சு வேறு விதத்துக்கு சென்றது என்றும் தெரிவித்துள்ளார். மகளே என்று கூப்பிட்டு கூட இப்படி நடப்பார்களா என்று தான் நினைத்தே பார்க்கவில்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளார். எனவே மலையாள திரையுலகில் நடக்கும் பாலியல் ரீதியான கொடுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டிய காலகட்டம் இது என்று சோனியா கூறியுள்ளார்.